ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா புட்டிக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச் நீடிலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது சில ப்ராப்ளம்ஸ் வந்து நீடில்ஸில் வரும். ஸோ அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கிளாஸு. ஸோ நீடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உள்ள ஒரு ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒர்க் பண்ண என்ன ஆகுனா, சில சமயம் நீடில் வந்து டிப்புக்குள்ளே வந்துடும். ஏன்னா ஸ்ப்ரிங்கு நமக்கு பஞ்ச் பண்ண ஸ்ப்ரிங்கு வந்து லூஸ் ஆகும். ஸோ அப்போ நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ஆடிட்டே இருக்கும். நீடில் வந்து உள்ள கீழே வந்து இறங்கிடும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண என்ன பண்ணலான்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நம்ம இப்படி குத்தி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டிப்பு வந்து நகர்ந்து கீழே வந்துடும். இது நகராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம என்ன சைஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ 10 to 8 அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு இதுக்கு ஈஸியான டூல் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க கட்டர் தான். மேலே வந்து நீடிலில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்மக்கிட்ட இருக்க கட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா அந்த க்ரிப்பாக இருக்குது இல்லைங்களா, அடியில் அந்த நம்பர் இது கொடுத்துருக்காங்களே, அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு ஸ்டீல் மாதிரி இருக்கும். அதை வந்து டைட் பண்ணாவே போதும். இந்த பஞ்ச் நீடில் வந்து கீழே இறங்காது. நல்லா அழுத்திட்டு நம்மக்கிட்ட ஸ்மால் சைஸ் ஜுவல்லரி மேக்கிங் கட்டிங் பிளேடு இருந்தால் அதில் வந்து டைட் பண்ணுங்கள். சப்போஸ் அது என்கிட்ட இல்லை அப்படிங்கும் போது, இப்போ ஆடிக்கிட்டே இருக்குங்களா, நம்ம ரெகுலராக வச்சுருப்போம். இந்த கட்டர் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கட்டரால் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுங்க. அது வந்து அந்த 2 சைடும் இருக்க இதில் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிச்சின்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு நீடிலில் வராது. ஸோ ஒர்க் பண்ண வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ நீடிலில் வந்து நம்ம த்ரெட்டு கோர்த்துக்கலாம். இப்போ நீடிலோட டிப் வழியாக வந்து நான் த்ரெட்டரை வந்து உள்ளே விட்டுக்கிறேன். த்ரெட்டு வந்து உள்ளே விட்டுக்கோங்க. கீழ் வழியே இழுத்திங்கன்னா த்ரெட்டு வந்து டிப்பில் வந்து நீடிலோட டிப்பில் வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு நமக்கு ரைட் சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த ஹோல் வழியாக த்ரெட்டரை மறுபடியும் உள்ளே விட்டுட்டு த்ரெட்டை வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹோல் வழியாகவும் நம்ம த்ரெட்டை கோர்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இப்போ டைட்டாக இருக்குது அந்த மெட்டல் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம நசுக்கும் போது அதை நல்லா பிடிச்சிக்கும். ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வரும். ஸோ வரும்போது மறுபடியும் நம்ம அந்த கட்டரால் டைட் வைக்கணும். ஸோ இப்படி வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் இந்த பஞ்ச் நீடில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, புதுசாக கற்றுக்கும் போது என்ன பண்ணுறது, இது வந்து இப்படி லூஸ் ஆகிடுச்சி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஸோ இதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து இந்த மாதிரி டைட் வச்சு கொஞ்சம் நீடில் உழைக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம பஞ்ச் பண்ணிவிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, நீடில் வந்து நமக்கு உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தது